வணக்கம். இன்றைய பதிவில் தினமும் நம்ம வீட்டில் விளக்கேற்றும் போது இந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு விளக்கேற்றி பாருங்க. உங்கள் வீட்டில் தெய்வ கடாட்சமே நிறையும், தெய்வத்துடைய அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும். சரிங்க, அதை பற்றின தகவலை தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தினமும் விளக்கேற்றுறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயங்க. சரி, தினமும் விளக்கேற்ற முடியலனாலும் பரவாயில்ல, செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் பௌர்ணமி அமாவாசை இந்த மாதிரி முக்கியமான நாட்களில் நம்ம விளக்கேற்றி நம்ம வழிபாடு செய்து வந்தோம் அப்படின்னா நம்ம வீட்லேயும் எல்லா விதமான செல்வமும் நலமும் வளமும் ஆரோக்கியமும் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. காலை மாலை என 2 வேளையிலையுமே விளக்கேற்றுறது ரொம்ப நல்லது. அப்படி காலையில் விளக்கேற்ற முடியலனாலும் மாலை நேரத்திலையாவது கண்டிப்பாக விளக்கேற்றுங்க. முடிந்தவர்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து விளக்கேற்றி பாருங்க. அது இன்னும் ஒரு அற்புதமான ஒரு விஷயம். போது நம்ம எல்லாருடைய மனதிலுமே நம்மளுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், நம்மளுடைய வாழ்க்கை நலமாக இருக்கணும், இல்லைன்னா ஏதாவது ஒரு வேண்டுதல் வைத்து தான் நம்ம விளக்கேற்றுவோம். அது கண்டிப்பாக அந்த வேண்டுதல் சீக்கிரமாக நிறைவேறணும் அப்படிங்கிற ஆசை எல்லார்கிட்டையுமே இருக்கும். அதனால் விளக்கேற்றும் போது நம்ம ரொம்ப சந்தோஷத்தோட நம்மளுடைய கவலைகளை நம்ம கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முழு நம்பிக்கையோட பக்தியோட நம்ம விளக்கேற்றணும். விளக்கேற்றும் போது நீங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தையும் நீங்கள் சொல்லிட்டு விளக்கேற்றுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து குறைகளும் நிச்சயம் தீரும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி தாயே போற்றி. இந்த வார்த்தையை ஒரு 3 முறையாவது சொல்லிட்டு விளக்கேற்றுங்க. 11 முறை சொன்னால் ரொம்ப நல்லது. ஒரு 3 முறையோ அல்லது 11 முறையோ சொல்லிட்டு உங்களுடைய வேண்டுதலை முழு நம்பிக்கையோடு வைத்து பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து இருள்களும் நிச்சயமாக நீங்கும். அந்த தீப ஒளி மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையும் சீக்கிரமாக பிரகாசமாக மாறும், வெளிச்சமாக மாறும். அதனால் முழு நம்பிக்கையோட அம்பாளை மனதார நினைத்து நீங்கள் எப்போவுமே விளக்கேற்றும் போது நீங்கள் சொல்லிவிட்டு இந்த மாதிரி விளக்கேற்றி பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அமையும். விளக்கேற்ற முடியலனா கண்டிப்பாக செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் விளக்கேற்றுங்க. உங்களுடைய வீடும் உங்களுடைய வாழ்க்கையும் கண்டிப்பாக சுபீட்சமாக மாறும். எல்லா வளமும் நலமும் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும்.